யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் சீடரின் கால்களை கழுவினவர். நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து சிந்திச்சுக்கிட்டே வரோம். கடந்த வாரம் பார்த்தோம் லாஸ்ட் சப்பர். அவர் தன்னுடைய திரு ரத்தத்தையும் அவங்களுக்கு புசிக்கவும் பருகவும் கொடுத்தாரு. அது கொடுத்துட்ட பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து சீடருடைய கால்களை கழுவுறாரு. எல்லா சீடருடைய கால்களையும் கழுவுறாரு. அப்போ பேதுரு கிட்ட வராரு செயின்ட் பீட்டர் கிட்ட வரும்போது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீ என் கால்களை கழுவலாமா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கால்களை கழுவலனா உனக்கும் எனக்கு பங்கு இல்லைன்னு சொன்னோடனே பேதுரு சொல்றாரு, நீங்க என்ன முழுசா போய் என் கை கால் தலை எல்லாத்தையும் கழுவணும்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் தன் காலை கழுவினாலே அவன் சுத்தமான மாதிரி தான் சொல்லி பேதுருவோட கால்களை ஆண்டவர் கழுவுறாரு. இப்படி எல்லாரோட கால்களை கழுவிட்ட பிறகு அவர் சொல்றாரு, நீங்க என்ன போதகர் ஆண்டவர்னு சொல்றீங்க. ஆமா, நான் போதகர் தான், நான் ஆண்டவர் தான். அப்போ நானே உங்க கால்களை கழுவணும்னு சொன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு மாதிரி காண்பித்தேன், ஒரு சாம்பிள் காண்பித்தேன், ஒரு எக்ஸாம்பிள் காண்பித்தேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை அவங்களுக்கு செய்யறதை நம்ம பார்க்குறோம். ஏன் இயேசு அவங்க கால்களை கழுவினாரு? அவர் அந்த இடத்துல ஒரு மாதிரி காண்பித்தார். அவர் சொல்றாரு, ஒரு தலைவனா இருக்கிறவன் தன்னைத்தான் தாழ்த்தணும், நம்மளை ஃபர்ஸ்ட் நம்ம தாழ்த்தணும். தாழ்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்லுவாரு, இருந்தாலும் நீங்க எல்லாரும் சுத்தமானவங்க இல்லை அப்படின்னுவாங்க. அப்போ சீடர்கள்லாம் என்ன ஆண்டவரே அப்படின்னா, உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். எல்லாரும் யாரு? எப்படி இருந்தாலும் உங்களை ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பானா 12 சீடரு. அப்போ யாருன்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், நான் யார்கிட்ட இந்த துணிக்கையை கொடுக்குறேன்னு அவன் தான் சொல்லி யூதாஸ் கையில துணிக்கையை கொடுப்பார். அப்படி யாருன்னு கேட்கும் போது யூதாஸும் சேர்த்து தான் கேட்பார், ஆண்டவரே நானா அப்படின்னு சொல்லி. யூதாஸ் கையில் ஆமா நீதான்னு சொல்லி அந்த துணிக்கையை யூதாஸ்கிட்ட கொடுத்துட்டு சொல்லுவாரு, நீ செய்யறத சீக்கிரமா செய் அப்படின்னு யூதாஸ்கிட்ட சொல்லுவார். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது பேதுரு கேட்கும் போது பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நான் காவலிலும் சாவிலும் உங்களோடு கூட இருப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு பேதுரு கிட்ட, பிசாசானவன் உன்னை கோதுமையினால் புடைக்கிறது போல புடைக்க கேட்டுக்கொண்டான், ஆகிலும் நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தரம் நீ என்னை மறுதளிப்பாயின்னு ஆண்டவர் பேதுரு கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சோடனே அவங்க கெதரோன் ஆற்றண்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு போறாங்க. அங்க போன பிறகு என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த வாரம் நாம சிந்திக்கலாம். மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா.